பாதுகாப்போடு மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட மதபோதகர். நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? தலைமறைவாகியிருந்த ஜான் ஜெபராஜ் கைதானது எப்படி? கோவில்ல வசிக்கக்கூடிய மத போதகரான ஜான் ஜெபராஜ் அப்படின்றவங்க மத போதகராகவும் கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரசங்கமும் செய்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த மே மாதம் 21ஆம் தேதி அவங்க வீட்டுல நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றுல பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததா புகார் ஒன்று வந்திருந்திருக்கு. தலைமறைவாகியிருந்த ஜான் ஜெபராஜை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. பல இடங்கள்ல காவல்துறை தேடி லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் மூணாறு பகுதியில அவர் தங்கி இருக்கிறதா தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் வர அங்கு சென்று அவரை போலீசார் கையும் களவுமா பிடித்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது தொடர்ந்து கோவை அழைத்து வரப்பட்டவர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார். பொறுப்பு நீதிபதியான நந்தினி தேவி இல்லத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிபதி முன்னாடி ஜான் ஜெபராஜ் போலீசார் ஆஜர்படுத்தி இருந்திருக்காங்க. வழக்கு விசாரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 25ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைக்கிறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு.